ஓகேவா தான் இருந்துச்சு. அது நம்ம ரொம்ப மண்டையில் அளவுலாம் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அந்தளவுக்கு அரசியல் படம்லாம் இல்லை. இது தேவையில்லாத கண்டென்ட் மாதிரி தோணுச்சு. அதனால போதும், நல்லா இல்லைன்ற மாதிரி தோணும். ஓகே தான். இல்லை, அவர் ஸ்க்ரீன் பிளேலாம் பெருசாலாம் பண்ணல. உண்மையான சம்பவத்தை எடுத்துக்கிறாரு. ஒரு சாவு வீட்டில் என்ன நடக்குமோ அதை அப்படியே எடுத்துன்னு போயிடுறாரு. அதுதானே தவிர பெரிய லெவலில் எல்லாம் கிடையாது. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்கள வச்சு செஞ்சுக்கிறாரு. அந்த தைரியத்தை பாராட்டலாம், அவ்வளோதான். பார்க்க நிறைய இருக்குது. தேவையில்லாத கண்டென்ட்ன்றதே ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி. இல்லை, ப்ளூ சட்டியோட ரிவ்யூ பாதி நல்லா இருக்காது. மாநாட்டில் எப்படி வந்து சிம்புவோட முடி தேவையில்லாத காமெடி பண்ணுறேன், அந்த மாதிரி வந்து இதில் பாதி தேவையாகுது, பாதி தேவையில்லாம தான் இருக்குது. அந்தளவுலாம் பெரிய லெவல்லாம் இல்லை. அவர் ஓகேவான படம் தான். நம்ம அப்படி இப்போ வந்து பார்க்கணுன்ற அளவுக்குலாம் இல்லை. அடுத்தது ஒரு கமர்ஷியல் படம் எடுப்பேன்னு சொல்லிக்கிறாரு. அதை எடுத்தாருன்னா ஒரு லட்சணம் தெரிஞ்சிருமோன்னு தோணும் இன்னும். ஆனால் இவரோட தைரியத்தை பாராட்டணும். இந்த மாதிரி ஆம்பளையாக இருக்கணும் உண்மையில். பிரதர் இருக்குது. ஸோ மற்றபடி ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரிலாம் ஒரு 75% ஜெயிச்சிட்டா இருக்குது. அப்படிலாம் இல்லை பிரதர். ஏன்னா நானும் வந்து சினிமாவில் இருக்கவும் தான். ஸோ நாங்கள் ஒர்க் பண்ண படத்தையே தலைவர் போட்டு வச்சு செஞ்சுருக்காரு. செய்யாமலாம் இல்லை. இவரை என்ன தான் கிழிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு முன்னோட்டத்தில் தான் வந்தேன். படம் பார்த்த வரைக்கும் நம்மளை கிழிச்சிட்டாரு. ஸோ அதனால் எப்படி பிரதர் சொல்கிறது, அரசியல் செய்கிறவனுக்கு படம் பிடிக்காது பிரதர், சரிங்களா? மதத்தை நம்பி பொழப்பு நடத்துகிறவனுக்கும் படம் பிடிக்காது. ஆனால் ஒரு மனுஷனா இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்டு, சரிங்களா? சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் நீங்களும் நானும் போய் உட்காந்து நான் மாமா மச்சான்னு உட்காந்து பேசி பழகணுன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காமல் இருக்காது, சரிங்களா? இல்லை என் மதம் நான் பெருசு, என் மதத்தை நீ பெருசாக பார்ப்பேன், எனக்கு நட்பு பெருசு கிடையாது, மனிதம் பெருசு கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த படம் பிடிக்காது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது இந்த ஜெய்பீம் படம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த படத்தை வந்து தேவையில்லாத ஒரு ஜாதி சாயம் பூச்சி, அந்த காலகட்டங்களுக்காக ஒரு காலண்டர் வச்சுருப்பாங்க, அதுக்காக சாதி சாயம் பூச்சி அது சாதி படமாக. ஆனால் அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அன்றைக்கி அடித்து ஒருத்த கொலை பண்ணி போயிட்டாங்க, அதை யாருமே பெருசாக நினைக்கல. அப்புறம் திருக்கோயிலூரில் அது மாதிரி ஒரு கொலைச்சம்பவம் நடந்துச்சு. அதுக்காண்டில் ஒரு சாதாரண சாவில் கூட இவ்வளோ அரசியல் இருக்குது, இவ்வளோ மத பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. ஆனால் மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, எல்லாருமே சினிமாவை தான் நினைக்கிறாங்க. நல்ல சினிமாவை பெருசாக பில்டப் இல்லைனாலும், பெரிய செட்டு இல்லைனாலும் யதார்த்தமாக பார்த்து கொண்டாடுறாங்க. பெரிய நடிகர் இல்லை, பெரிய செட்டு இல்லை, பெரிய பாட்டு இல்லை, கவர்ச்சி இல்லை, இருந்தாலும் படம் விறுவிறுப்பாக இருக்குது. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு இவர் கொண்டு போயிருக்காரு. எத்தனை படத்து மேலே இவர் விமர்சனம் பண்ணியிருப்பாரோ அந்த பயபக்தியோட, அந்த சிந்தனையோட படத்தை பண்ணியிருக்காரு. ஏன்னா கண்டிப்பாக இந்த கருத்து தேவை. மனிதர்கள் மனிதனாக தான் பார்க்கணும், மதம் தேவையில்லை. அப்போ சாவுக்கு ஒரு சூழ்நிலையோடு அவங்க மதத்தை கொண்டாட கண்டி செத்து போகிறவன் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் எந்த மதத்தை சேர்ந்து அவனை உயிரை காப்பாற்ற தான் மதம் தேவை. சாவடிச்சு அவன் எந்த மதம் தன்னுடைய மதம் தேவையில்லை. ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் அவர் யதார்த்தமாக பெரிய பில்டப் பண்ணலாலும் பார்க்குற அளவுக்கு விறுவிறுப்பாக கொடுத்துருக்காரு. ஓரளவுக்கு படம் பார்க்கலாம். நெகட்டிவ் பெருசாக அந்த வல்கரான வசனங்கள், தேவையில்லாத வசனம் நிறைய இடத்துல வருது. அது இல்லைன்னா எல்லாருமே குடும்பத்தோட ஒன்றும் பார்ப்பாங்க. படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த வெப்பி எப்படி இருந்துச்சு? இல்லை, அவர் 1-2 முரண்பாடுகளை தவிர அவர் ரெவ்யூ வந்து கரெக்டாக தான் இருக்கும் என்னை பொறுத்தவரையும். நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிற படத்தை அவரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. சமூகம் சார்ந்து இயங்குகிற படங்களை சமூகம் சார்ந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. ரெவ்யூலெல்லாம் அவர் கரெக்டாக தான் இருக்கிறாரு. இந்த படத்தில் இன்னும் 1-2 இடத்துல நமக்கு பகுத்தறிவாளர்களாக சில குறைபாடுகள் இருக்குது. திரும்ப இஸ்லாமிய கிறிஸ்தவ மதங்களை மதம் மாற்றுகிறவர்களாகத்தான் இந்துத்துவ அமைப்புகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு கேரக்டரை வச்சு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மதம் மாற்றுகிற வேலையை கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்கள்ன்ற ஒரு இந்துத்துவ பார்வையில மாறன் பார்த்துட்டாரோ அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. இன்னொன்று கூட என்னன்னா, கிறிஸ்தவ மத பாதிரியார் நேரடியாக வராரு, இஸ்லாமிய மத போதகர் நேரடியாக வராரு, இந்து மத போதகர் எங்கே? ஒரு கட்சிக்காரன் தானே வர்றான், அப்போ இந்து மத போதகர் எங்கே அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், பார்ப்பனர்கள் தான் இந்து மத போதகர்களாக பொதுவாக இருக்கிறாங்க. கோயில்களில் கோயில் சார்ந்த அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற பார்ப்பனர்களாக இருக்காங்க. ஸோ அவங்கள சொல்கிறதுக்கு மாறனுக்கு ஒரு அச்சம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அதை தாண்டி இல்லை, நாங்கள் தான் இந்துத்துவாவினுடைய ஒட்டுமொத்த அத்தாரிட்டி என்று RSS சங்க பரிவார் கும்பல் நினைக்கிறனால நீங்கள் இந்த பாவம் தட்டை வச்சுட்டு காசை கேட்குறவங்கள நாம ஏன் அசிங்கப்படுத்தணும், நேரடியாக இவங்களே தூக்கி போட்டுடலான்னு நினச்சிருக்கிறாருன்னு தெரில. இந்த இடத்துல ஒரு சின்ன முரண்பாடு இருந்தது. அந்த மதம் மாற்ற விஷயத்தில் டிப்பிக்கலாக RSSாகவே அவர் பேசியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட அரசியலில் வந்து ரொம்ப கேலி பண்ணி எடுத்திருந்தார். அதுலேயும் கூட திமுக வந்து பெரிய கலவரம் பண்ண மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்கிறாரு. அதில் இருக்கிற ஒருத்தர் கலவரம் பண்ண மாதிரி காட்சி அமைச்சிருக்காரு. அதுலேயும் கூட 13ன்ற எண்ணை கொடுத்துருக்கிறாரு. இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 13 பேர் கொலை செய்யப்படுறாங்க. திமுக கடுமையான போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இது பார்க்கிறவர்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். இந்த இடம் நான் ஒரு ஆக்டிவிஸ்டாக சொல்கிறேன், ஒரு குழப்பத்தை உண்டாகிறோம். இது ஏன் இந்த 1-2 விஷயங்களை தவிர ஏழுமலை ஒரு சரியான கேரக்டர்னு நான் நினைக்கிறேன். இந்துத்துவ அமைப்பு யாரை வென்றெடுக்க நினைக்கும்
ஒரு சாமானியனை அந்த ஊரில் அவன் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரவனை அவனை தூக்கி இந்துத்துவ அமைப்பு கையில் வச்சுக்கிட்டு அவனை எப்படியெல்லாம் பயன்படுத்தி ஒரு தன்னை வந்து அடிமட்டத்தில் கொண்டு போய் நிறுத்துறான் அப்படின்றதுக்கு ரொம்ப அற்புதமான கேரக்டர் அந்த ஏழுமலை. நீங்கள் தொடக்கத்தில் பார்க்குறீங்கன்னா அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பாக போகும், சாதாரண கேரக்டர், அது ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கும். அமைதியாக பொறுமையாக எல்லாரும் கூட சேர்ந்து அரவணைச்சு போகிற ஒரு தான் நம்ம ஊர் பையன். அவனை எப்படி ஒரு இந்துத்துவ அமைப்பு கையில் எடுக்குது, அவனை எப்படி கலாகார குத்துறானே அடிக்கிறான் பாருங்க ஒரு இடத்துல, பாதிரியார் மூக்க உடைச்சிடான். ஸோ இப்படி ஆட்கள் நமக்கு தேவை என்று சொல்லுகிற இந்துத்துவாவை அடையாளப்படுத்தி இருக்கிற வேலையும் நல்லா செஞ்சிருக்கிறாருன்னு நம்ம. அப்புறம் அரசியல்வாதிகளையும் அரசியலையும் முக்கியமா வந்து ரஜினிகாந்த் அவர்களையும் வந்து கேலி செய்த மாதிரியான விஷயங்கள் ஆமாம், கபாலி. ஆமாம் ஆமாம், அதில் வந்து ரஜினிக்கு வந்து கபாலி சொல்லிட்டாரா, நமக்கு ஆதரவு தராரா, இவங்களுக்கு ஆதரவு தரா, வழக்கம் போல் தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் கூத்து தான். அப்புறம் கடைசி வரைக்கும் அவர் ட்விட்டரில் தான் பேசிகிட்டு இருக்காருன்றதையும் வச்சு அவர் கேலி பண்ணியிருக்கிறாரு. அப்படி தான் போகுது. கடைசியில் ட்விட்டரில் பேசினாரான்னு தெரியாது. கலவரம் வேண்டான்னு முடிக்கிறதுலேருந்து அவர் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டியூட்டாக. ஸோ அவரை கேலி பண்ணுறாங்க, கபாலின்னு கேலி பண்ணுறாங்க. கேலிக்குள்ளாக வேண்டிய விஷயம்தான். 90களில் ரஜினி கம்பீரமாக நின்று பேசின அரசியலை இன்னைக்கு கேட்குற போது இவராக பேசினாருன்னு நமக்கு தோணுது. எனக்கு மிக சமீபத்தில் ஒரு வீடியோ பார்க்கும்போது இவ்வளோ அற்புதமாக பேசியிருக்காரு. இந்துத்துவ அமைப்புகளை அவ்வளோ கேள்வி கேட்டிருக்காரு, அத்வானியை அவ்வளோ கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு பாருங்கள் அடையாளம் இல்லாமல் போயிட்டாரு. ஸோ அதை கேலி பண்ணியிருக்கிறாரு, ரஜினியும் கேலி பண்ணியிருக்காரு. எல்லாரையும் கலாச்சி அரசியல்வாதி, மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, போலீஸு, அப்புறம் வேறு யார், ரஜினிகாந்த், எல்லாரும் டைரெக்டாக வச்சு செஞ்சுக்கிறாரு. மீடியா முக்கியமாக அவங்க எல்லாரையும் கூட செஞ்சுக்கிறார். அந்த தைரியத்தை பாராட்டணும், ஆம்பளைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டார். தேங்க்யூ. தோணுது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லா சுமார் தான், இவரே பண்ணியிருக்காரு. புது மியூசிக் சுமாராக தான், பெருசாலாம் தான். அது சாவு சாங் தான்ச்சு, அதெல்லாம் பெருசாலாம் இல்லை. சாவு அந்த நார்த் மெட்ராஸில் சென்னையில் ஃபுல்லாகவே சாவு மலத்தில் என்ன பாட்டு பாடுவாங்க, அதை வச்சு தான் காமிச்சிக்கிறாங்க. அது வந்து அவர் வந்து சாங்கெலாம் இல்லை, அது வந்து ஒரு வாழ்வியல், நம்மளோட வாழ்வியலை வந்து அது கரெக்டாக இப்போ எடுத்துருக்காரு. அது ஓகே தான், நல்ல மெசேஜ் சொல்கிற மாதிரிலாம் எனக்கு தோணலை. இது நம்மளுக்கே தெரியும், நம்மலாம் ஒன்றா இருக்கணும், எல்லா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒன்றா இருக்கணும். அப்படியே நம்ம இருந்துன்னு இருக்கிறோம். இது புதுசாக என்னத்தன்னு சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அப்படிலாம் பார்க்கணுன்ற அளவுலாம் இல்லை, மண்டேலாம் போய் எல்லோரும் பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்குற அளவுலாம் இல்லை. இதெல்லாம் பேசல பிரதர். அப்போ கடைசியில் வந்து பணத்தை வந்து முஸ்லீம் கிட்ட தான் கொடுக்குறாரு. சரிங்களா, கேள்விகள் அதிகமாக வரும், பதிலை தேடுறது தான் கஷ்டம். அதில் சரிங்களா, கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. நெகட்டிவ்னா என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பாஷா செத்தாருன்னே தெரியல, காரணங்கள் கிடையாது. சரிங்களா, இயற்கை மரணம் இல்லை, கொலை பண்ணி தான் செத்தாருன்னு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாரு. யார் கொலை பண்ணான்னு கூட காட்டலை. கிளைமேக்ஸில் ஒரு வில்லனை காட்டுற மாதிரி சின்ன பிஜிஎம்மில் மியூசிக்கில் காமிச்சிருக்காரு. எல்லாம் அப்போ கெஸ் பண்ணுறது என்ன, அவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினைப்பாங்க, ஆனால் கிடையாது, படத்தில் அது கிடையாது. ஸோ கடைசி வரைக்கும் அதை காட்டாமல் மறைச்சிட்டார். ஸோ அதில் ஒரு லேக் இருக்குது, படத்தில் சில விஷயங்கள் லேக் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் முதல் படம் அவர் ஜெயிச்சிட்டார். ஓவராலாக படம் வந்து குட் பிரதர். எந்த மாதிரி ஆடியன்ஸ்னால் எல்லா ஆடியன்ஸுக்கும் இது பொருந்தும், ஏற்றுக்கிறவனோட மனப்பான்மை. சரிங்களா, அவன் மைண்ட் செட் எப்படியோ அவன் உட்காந்து பார்க்குறதுல தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செகண்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் நிறைய லேக்ஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயும் இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் இருக்குது. ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, அந்த லோக்கல் சிட்டியில் இருக்க மக்களை பார்க்கணும், பேசணுன்றதை அதை ரொம்ப டீப்பாக காமிச்சிருக்காரு. ஸோ அது தேவையில்லைன்னு தான் அப்போ. தேங்க்யூ.